தேசம் கொள்ளையிடப்பட போகிறது. கொள்ளையிடுகிறவருடைய கால்கள் தேசத்தின் மேல பலத்திருக்க போகிறது. ஒருவனும் எதிர்பேச கூடாதபடி உள்ளிதிரிமி சர்வாதிகாரிகளுடைய காலத்தை போல உன் தேசத்தின் மேல கொடிய காலம் வரப்போகிறது. மனிதர்கள் ஆட்டு மந்தையை போலவும் மாட்டு மந்தையை போல நடத்தப்பட போறாங்க. அந்நிய தேசத்தோடு கூட சம்பந்தம் வைத்திருக்கிற நிறுவனங்கள்ல பணி செய்கிறவர்களும் லட்சக்கணக்கில் பொருள் சேர்க்கும்படிக்கான இதோ வேலைகள்ல இருந்தவங்களும் அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்து தெருவில் நிக்க போற அவலம் உன் தேசத்தின் மேல் தீவிரித்து வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ரீபித்து பொருளாதாரத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எளிய ஜனங்களை மறந்து போனவர்கள் மேல அந்த தீமை வருகிறது. அன்றியும் ஊழியம் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழிய ஸ்தாபனங்கள் மேலும் நிறுவனங்கள் மேலும் தீமை வருகிறது. பெரியவர்கள் மேல மாத்திரம் இல்ல, சின்ன குடிசையில் இருக்கிறவன் மேல கூட அந்த தீமையை எட்டி பார்க்க வருகிறார். அதில் தப்பித்துக் கொள்ளுகிறவன் என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் தவிர வேறு ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தீமை வரும் பொழுது தீமையான அநேக நிகழ்வுகளை கேள்விப்படுவீங்க. அந்நியர்கள் உங்கள் இடங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. அந்நியர்களுடைய கால்கள் உங்களுடைய இடங்களுக்குள்ளே கடந்து வரும். உங்கள் கட்டிடங்களை அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள். நீங்கள் சவதரித்து சேகரித்து வைத்தவைகளை ஒரே நாள் இரவிலே வெள்ளம் வாரி கொண்டு போனதை போல அவர்கள் அதை வாரி கொண்டு போவாங்க. அநேக ஊழியர்கள் தடுமாற போறாங்க. அநேக ஊழியர்கள் சிறைபிடிக்கப்பட போறாங்க. தீவினை தேசத்தின் மேல் வருகிறது. நான் என் சத்தத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தியும் அதை கேட்கிறவனும் இல்ல, கவனிக்கிறவனும் இல்ல, உத்தரவாதம் பண்ணுகிறவனும் இல்ல, கதறுகிறவனும் இல்ல, திறப்பில் நிற்கிறவனும் இல்ல. இனி நடக்கிறது நீங்கள் வேடிக்கை மாத்திரம் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ.